மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் வகுப்பு திருப்புதல் அலகு தேர்வு 3 பற்றிய இந்த வீடியோ ரிவிஷன் ஃபார் யூனிட் டெஸ்ட் 3. புரியுதுங்களா? திருப்புதல் அலகு தேர்வு 3இன் திருப்புதல் இன்றைய வீடியோவில் பார்ப்போம். புரியுதுங்களா? உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் 3ல் என்னென்ன போர்ஷன்ஸ்னால் பாடம் 5, 6. பாடம் 5 மாணவர்கள் நினைத்தால், பாடம் 6 துணிந்தவர் வெற்றி கொள்வர். பாருங்கள், மாணவர்கள் நினைத்தால் அதில் புக் பேக் எக்ஸசைஸ் 2 பாடத்துக்குரிய புக் பேக் எக்ஸசைஸ் படிங்க. நல்லா பயிற்சி நல்லா படிங்க. புரியுதுங்களா? புத்தக பயிற்சியில் பாருங்கள். இப்போது மாணவர்கள் நினைத்தால் புக் பேக் எக்ஸசைஸ் புத்தக பக்கம் 29 இந்த இருக்குது பாருங்கள். மீனிங்ஸ், ஆப்போசிட், பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நல்லா படிங்க. அதுலேருந்து தான் வரோம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ். புரியுதுங்களா? பாருங்கள், இதில் நோட்ஸ் இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து இது எழுதிக்குங்க. புரியுதுங்களா? பொருள் எழுதுக. பாருங்கள், மாணவர்கள் நினைத்தால் பாடம் 5 ஃபஸ்ட்டு மீனிங்ஸ், பொருள் எழுதுக. முயற்சி, ஊக்கம் எழுதலாம். இடைவிடாத உழைப்பு, இடைவிடாத எடுத்து வெறும் உழைப்பு கூட நீங்கள் எழுதலாம். புரியுதுங்களா? முயற்சி, உழைப்பு, இப்பு அல்லது ஊக்கம் கூட எழுதலாம். இக்க இம், ஊக்கம். முயற்சி, ஊக்கம் அல்லது உழைப்பு. முயற்சி, ஊக்கம், உழைப்பு. ஊக்கம், முயற்சி, ஊக்கம். இக்க இம், ஊக்கம். அடுத்தது பாருங்கள், ஆன்றோர், பெரியோர், பே ரி யோ இர், பெரியோர். பே ரி யோ இர், பெரியோர். ஃபஸ்ட்டு முயற்சி, ஊக்கம் அல்லது உழைப்பு, ஆன்றோர், பெரியோர். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், பிரித்து எழுதுக. பாருங்கள், வைத்திருந்தனர், வைத்து கூட்டல் இருந்தனர். வைத்திருந்தனர் எப்படி பிரிப்பீங்க? வைத்து, இந்த தீ இருக்கு இல்லையா, அதை எடுத்து தூவா மாற்றி கூட்டல் குறிய போட்டு இருந்தனர் அப்படின்னு சொல்லி எழுதணும். புரியுதுங்களா? வைத்து கூட்டல் இருந்தனர். ஈ எழுதிக்கணும். ரு இந்த ந இர் அங்கே இருக்குது. இத்து கூட்டல் தீ இருக்கு இல்லையா, அந்த தீயை எடுத்து தூவா மாற்றி ஈயை ஆட் பண்ணி எழுதணும். வைத்து கூட்டல் இருந்தனர். புரியுதுங்களா? துணிப்பைகள், துணி கூட்டல் பைகள். இப்போ எடுத்து கூட்டல் குறிய போட்டு துணி கூட்டல் பைகள் அப்படின்னு சொல்லி எழுதணும். புரியுதுங்களா? நெகிழியற்ற, நெகிழி கூட்டல் அற்ற, எடுத்து சேர்த்துக்கணும் அதில். புரியுதுங்களா? நெகிழி கூட்டல் அற்ற, நெகிழியற்ற, நெகிழி கூட்டல் அற்ற. வீதி எங்கும், 4th ஒன் பாருங்கள், வீதி எங்கும். வீதி கூட்டல் எங்கும், நீங்கள் எழுதணும். எங்கும், வீதி, வீதி கூட்டல் இங்கு இம், வீதி எங்கும். புரியுதுங்களா? ஸோ வைத்திருந்தனர் அப்படின்னா எப்படி பிரிப்பீங்க? வைத்து கூட்டல் இருந்தனர். துணிப்பைகள், துணி கூட்டல் பைகள். புரியுதுங்களா? நெகிழியற்ற, நெகிழி கூட்டல் அற்ற. வீதி எங்கும் என்றால் எப்படி பிரிப்பீங்க? வீதி கூட்டல் எங்கும், வீதி எங்கும். புரியுதுங்களா? பாருங்கள், சேர்த்து எழுதுக இருக்குது பாருங்கள். எடுத்து கூட்டல் உரைத்தார். இதை நீங்கள் சேர்த்து எழுத வேண்டும். அப்படின்னா கூட்டல் குறி எடுத்துடணும். எடுத்துரைத்தார், எடுத்து கூட்டல் உரைத்தார். சேர்த்து எழுதுக வந்ததுன்னா எப்படி சேர்த்து எழுதுவீங்க? இந்த கூட்டல் குறியும் ஊவையும் எடுத்து எடுத்துரைத்தார். டு இத் து ரை இத் தா இர், எடுத்துரைத்தார் அப்படின்னு சொல்லி எழுதணும். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், பாதிப்பு கூட்டல் அடைகிறது. இதை சேர்த்து எழுத வேண்டும். அப்படி என்றால் பாதிப்படைகிறது, பா
தி இப். இந்த பூ கூட்டல் ஆ அதெல்லாம் எடுத்துட்டு பா ஆட் பண்ணிக்கோங்க. பா டை கீ ர து பாதிப்படைகிறது. பாதிப்பு ப்ளஸ் கூட்டல், அதாவது பாதிப்பு கூட்டல் அடைகிறது என்றால் சேர்த்து எழுதணுன்னா எப்படி எழுதுவீங்க? பாதிப்படைகிறது. பா தி இப் ப டை கீ ர து பாதிப்படைகிறது. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லியிருக்கு. மேரி இனி யாருடன் விளையாட போவதாக கூறினாள்? அந்த கதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. கன்றுக்குட்டியுடன் அப்படின்னு சொல்லி எழுதணும். க இன் ரு இக் கு இட் டி யு ட இன் கன்றுக்குட்டியுடன். புரியுதுங்களா? பசு எதனால் இறந்தது? நெகிழியால் இறந்தது இல்லையா? பிளாஸ்டிக்கெல்லாம் அந்த கவர்ஸ் அதெல்லாம் வந்து அதிகமாக வந்து உட்கொண்டதால் பசு இறந்து விட்டது. நெகிழியால். ஸோ நெகிழியால் இறந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். நே கி ழி யா இல் நெகிழியால் இறந்தது. இ ர இன் த து இறந்தது. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், 3வது வினா. நெகிழியினால் ஏற்படும் தீமைகள் 2 எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓசோன் படலம் பாதிக்கப்படுகிறது. 2 பாயிண்ட் எழுதுனா போதும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? ஓசோன் படலம் பாதிக்கப்படுகிறது, தோல் நோய் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், பாடம் 6 துணிந்தவர் வெற்றி கொள்வர். இதில் பாருங்கள் மீனிங்ஸ் இருக்குது பாருங்கள். பொருள் எழுதுக. இகழ்ச்சி. இகழ்ச்சி என்றால் அவமதிப்பு. இகழ்ச்சி அவமதிப்பு. இகழ்ச்சி அவமதிப்பு. ஆ வ ம தி இப் பு அவமதிப்பு. அ வ ம தி இப் பு அவமதிப்பு. அடுத்தது பாருங்கள், தெளிவாக விளக்கமாக எழுதணும். வி ல இக் க மா க விளக்கமாக. தெளிவாக விளக்கமாக. தெளிவாக வந்தால் விளக்கமாக எழுத வேண்டும். விளக்கமாக. வி ல இக் க மா க விளக்கமாக. புரியுதுங்களா? இங்கே பாடம் 5 பொருள் என்னென்ன பார்த்தீங்க? முயற்சி, ஊக்கம் அல்லது உழைப்பு. அடுத்தது என்ன வந்தது? ஆன்றோர் பெரியோர். ஆன்றோர் பெரியோர். அடுத்தது வந்து இகழ்ச்சி என்றால் அவமதிப்பு எழுத வேண்டும். புரியுதுங்களா? அவமதிப்பு. அடுத்தது தெளிவாக விளக்கமாக. தெளிவாக விளக்கமாக. இந்த 4 மீனிங்ஸ் தான் இருக்குது. இந்த 4ம் நல்லா படிச்சுக்கிங்க. புரியுதுங்களா? இந்த 4ம் கட்டாயமாக வரும். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், பிரித்து எழுதுக. மண்ணை பிளந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை இப்போ எடுத்து கூட்டல் குறிய போடணும். புரியுதுங்களா? மண்ணை கூட்டல் பிளந்து. மண்ணை பிளந்து என்றால் மண்ணை கூட்டல் பிளந்து அப்படின்னு சொல்லி எழுதுங்க. தோற்பதில்லை. 2வது தோற்பதில்லை. தோற்பது கூட்டல் இல்லை. தோற்பது இல்லை. தோற்பதில்லை என்றால் தோற்பது கூட்டல் இல்லை. தோ இட் ப து. இந்த தீ வந்து தூவா மாறிடும். புரியுதுங்களா? கூட்டல் இல்லை. இ இல்லை. இல்லை. புரியுதுங்களா? இந்த பிரித்து எழுதுக ப்ளஸ் அந்த பாடத்தில் வந்து ஒரு 4 பார்த்தீங்க. பாடம் 6 வந்து 2 இருக்குது. ஸோ 4 + 2 6. 6 பிரித்து எழுதுகும். நீங்கள் நல்லா படிச்சிங்க. அதில் 4 கண்டிப்பாக வரும். புரியுதுங்களா? உங்களுக்கு போர்ஷன்ஸ் ப்ளூ பிரிண்ட்டு அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதில் பிரித்து எழுதுக 4 மார்க்ஸ் இருக்கும். மீனிங்ஸ் 4 மார்க்ஸ், எதிர்ச்சொல் 4 மார்க்ஸ். புரியுதுங்களா? பாருங்கள், அதில் வந்து வினாக்களுக்கு விடையளி இருக்காது. அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து புக் பேக் எக்ஸசைஸை
கொடுத்துருக்கோம். அதை நல்லா படிங்க நீங்கள், புரியுதுங்களா? பாருங்கள், அடுத்தது எதிர்ச்சொல் பாருங்கள். இந்த எதிர்ச்சொல் கூட அந்த இதில் இருக்குது. பாடம் 5 பாடம் 6 வந்து இருக்குது. அந்த பூட்டு சாவி அது மாதிரி இருக்கு இல்லையா? பொருத்தமான எதிர்ச்சொல் சாவியை கொண்டு பூட்டை திறப்போமா, அதில் இருக்கு இல்லையா? அதே தான் இங்கே எதிர்ச்சொல்லாக நான் வந்து நோட்ஸில் கொடுத்துருக்கேன். அதை நல்லா படிச்சுக்கிங்க, புரியுதுங்களா? உண்மை எதிர்ச்சொல் பொய். உண்மை பொய். போ இ பொய். புரியுதுங்களா? சிலர் பலர். ப ல இர் பலர். அடுத்தது முடியாது. முடியும். மு டி யு இம் முடியும். பெரிய சிறிய. புரியுதுங்களா? அடுத்தது தோல்வி வெற்றி. தோல்வி வெற்றி. வே இற்றி வெற்றி. ஸோ உண்மை பொய். சிலர் பலர். முடியாது முடியும். அடுத்தது பெரிய என்றால் சிறிய. தோல்வி வெற்றி. புரியுதுங்களா? இந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிக்கிங்க. உங்களுக்கு காலாண்டில் இது காலாண்டு தேர்வு வரும் பொழுது essay 1 அப்படின்னு வரும்போது அதில் கேட்பாங்க. புரியுதுங்களா? இந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் யூனிட் டெஸ்ட் முடிஞ்சோடனே இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கிங்க, புரியுதுங்களா? வெறும் வந்து 3 கொஷின்ஸ் தான் இதில் இருக்குது. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் அறிவித்த போட்டி என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு அறையினுள் சென்று பெட்டியை தூக்கி வர வேண்டும். அதுதான் வந்து அவங்களுடைய போட்டி. புரியுதுங்களா? மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்காததற்கு காரணங்கள் யாவை? போட்டி அந்த பெட்டி வந்து உருவ அளவில் பெரியதாக இருந்தது. அதனால தான் வந்து எந்த மாணவர்களும் அதில் அந்த போட்டியில் பங்கேற்க தயங்கினார்கள். புரியுதுங்களா? கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்னென்னா, தம்மால் முடியும் என்ற முயற்சியே வெற்றிக்கு காரணம் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த லெசன் எல்லாம் நல்லா படிச்சிக்கிங்க. பாருங்கள், புக் பேக் எக்ஸசைஸ். இது வந்து ஒருமைப்பன்மை கண்டிப்பாக வரும். இது நீங்கள் ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன். இது எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. எழுதாதவங்க இந்த வீடியோவில் பார்த்தாவது நீங்கள் எழுதிக்கிங்க, புரியுதுங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் பந்து. ஒருமையாக இருக்குது பந்து. நீங்கள் வந்து பன்மை எழுதணும். பந்துகள். பந்து பன்மையாக மாறும் பொழுது அது பந்துகள். க இல் சேர்த்துக்கணும், புரியுதுங்களா? ஒருமை என்றால் ஒரே ஒரு பொருளை குறிக்கும் சொல் ஒருமை. பன்மை என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிப்பது பன்மை. புரியுதுங்களா? ஸோ பந்து என்றால் ஒருமை, பந்துகள் பன்மை. ஆமை பன்மை என்றால் எப்படி மாறும்? ஆமைகள். முயற்சி, அது பாருங்கள், முயல் முயல்கள். பூனை பூனைகள் அப்படின்னு சொல்லி எழுதணும், புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், பூக்கள் அப்படின்னு சொல்லி எழுதணும். இக்கு க இல் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி எழுதணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த சைட் பன்மை கேட்டுடுவாங்க, நீங்கள் வந்து ஒருமை எழுதணும், புரியுதுங்களா? எப்படியும் வரும். ஸோ பன்மை கேட்டாலும் நீங்கள் எழுதணும், ஒருமை கேட்டாலும் எழுதணும், புரியுதுங்களா? இதில் வந்து இந்த டெக்ஸ்ட் புக்கில் பன்மையாக எழுதியிருக்காங்க. பன்மை தான் நீங்கள் எழுத வேண்டியது இருக்குது. ஆனால் வந்து தேர்வில் யூனிட் டெஸ்ட்டில் ஒருமையும் எழுத வேண்டியது இருக்கும், பன்மையும் நீங்கள் எழுதணும், புரியுதுங்களா? பாருங்கள், அடுத்தது பாருங்கள், பூ என்றால் பன்மையாக மாறும்போது எப்படி எழுதணும்? பூக்கள் அப்படின்னு சொல்லி எழுதணும். விழா விழாக்கள். ஸோ இக்கு க இல் ஆட் பண்ணி எழுதணும், புரியுதுங்களா? பசு பசுக்கள். வினா வினாக்கள், புரியுதுங்களா? அடுத்து கீழே பாருங்கள், படம். இம்மை எடுத்து இங்க இல் அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதும். படம் படங்கள். பட இங்க இல் படங்கள். மரம் மரங்கள். சிங்கம் சிங்கங்கள். இம்மை எடுத்து இங்க இல் சேர்த்து எழுதணும். காகம் காகங்கள், புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், பல் பற்கள். ஸோ இல்லு எடுத்து இற்று க இல் வரும், புரியுதுங்களா? பெரிய இது தான் வரும், புரியுதுங்களா? கற்கள் எழுதணும்.
சப்போஸ் தேர்வில் வந்து கற்கள் கொடுத்துருவாங்க, நீங்கள் கல் கொண்டு தான் எழுத வேண்டியது வரும். புரியுதுங்களா? அது ஸோ அப்படி எப்படி கொடுத்தாலும் நீங்கள் எழுதுறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? கல் கற்கள், சொல் சொற்கள். புரியுதுங்களா? புல் புற்கள். அடுத்து பாருங்கள், முள் முட்கள், தாள் தாட்கள், ஆள் ஆட்கள், பொருள் பொருட்கள். இட்டு வரும். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, எதிர்ச்சொல். பூட்டு சாவி கொடுத்துருவாங்க. எந்த பூட்டுக்கு எந்த சாவினா சாவிக்குடைய பேர் கூட இருக்குது பாருங்கள் கீழே. ஸோ பூட்டில் என்ன இருக்குது? சிலர் இருக்குது, முடியாது இருக்குது. சிலர் என்றால் எந்த சாவி? பலர். அந்த சாவியை அந்த எழுத்தை எழுத வேண்டும். முடியாது என்றால் முடியும் என்று எழுத வேண்டும். கடினமாக எளிதாக. உண்மை பொய் கொடுத்துருக்காங்க, நீங்கள் உண்மை ஆனால் வந்து உங்களுக்கு நோட்ஸில் வந்து உண்மை கொடுத்துருக்காங்க, பொய் எழுத வேண்டியது வரும். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், விலகினர் சேர்ந்தனர் அப்படின்னு சொல்லி வரும். புரியுதுங்களா? இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா படிங்க. தேர்வுக்கு நல்லா படிங்க. வீட்டில் உட்காந்து நல்லா நிறைய டைம் இருக்குது, நல்லா படிங்க. புரியுதுங்களா? நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும். புரியுதுங்களா? நோட்ஸ் இல்லைனா கூட இந்த வீடியோவில் பார்த்து எழுதிக்குங்க, படிங்க. புக் பேக் எக்ஸசைஸை நல்லா பாருங்கள். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், பொருத்தமான சொல்லை எடுத்து நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து புத்தக பக்கம் 30. பாருங்கள், எந்த உலகை எப்படின்னு சொல்லி எழுதணும். எந்த லாவுடைய ஆன்சரை நீங்கள் எழுதுவீங்க. நெகிழியற்ற ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், நெகிழியற்ற டேஷ் உருவாக்குவோம் உலகை. உலகை என்றால் சின்னலா இருக்குது, பெரிய லாவும் இருக்குது. இங்கே வந்து சின்னலாக்குரிய உலகை எழுத வேண்டும். செகண்ட் ஒன் பாருங்கள், நெகிழியை ஒழிப்போம் டேஷ் காப்போம் மண் வளம். மண் வளம் பாருங்கள், 2 சுழி இன் இருக்குது, 3 சுழி இன் இருக்குது. மண் என்றால் 3 சுழி இன் தான் வரணும், 3 சுழி இன் தான் வரணும். புரியுதுங்களா? ஸோ மண் வளம் காப்போம். அடுத்தது பாருங்கள், தேர்ட் ஒன், மேரி டேஷ் குதித்து ஓடி வந்தாள் மகிழ்வோடு. ஸோ மகிழ்வோடு அப்படின்னு சொல்லும்போது பெயில் இருக்குது, அடுத்தது இல் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் மகிழ் இல், அந்த இல் தான் சேர்த்து எழுதணும், மகிழ்வோடு. புரியுதுங்களா? எறும்பு டேஷ் கல்லும் தேயும். ஊற. ஊற என்றால் சின்னரை தான் எழுதணும், ஊற ஊற. எறும்பு ஊற கல்லும் தேயும். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், துணிப்பை என்பது டேஷ் எளிதானது. ஸோ பெரிய எலி தான் வரணும், எளிதானது. புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோவில் பார்த்தாவது அந்த டெக்ஸ்ட் புக்கில் எழுதிக்குங்க. புரியுதுங்களா? நல்லா படிங்க. தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். புரியுதுங்களா? ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. நன்றி மாணவர்களே.